ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியூடாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஜனதாவுக்கு பத்தின் சுபவாதி சஹா மக்கள் பக்கத்திலிருந்து சிறந்த மற்றும் நிவாரண அடிப்படையிலான யோசனைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்போம். පෙන්වාදීලා ඒයට විරුද්ධ වන්නටත් අපි කටයුතු කරනවා. මෙවැනි පරාජයක් ලැබුවට පස්සේ දෙවරක්ම ඔබේ හෘද සාක්ෂිය කියන්නේ නැද්ද මම දැන් මෙතන හිටියේ ඇති මං දැන් යා යුතුයි කියලා? හෘද සාක්ෂිය මට කියන දේ තමයි අපි 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சி என்ற ரீதியில் நாம் ஒன்றிணைந்தோம். நாம் பாரிய பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என எனது மனசாட்சி கூறுகின்றது. கடந்த காலங்களில் பின்னடைவை சந்தித்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் இந்த கேள்வியை தற்போதைய ஜனாதிபதியிடம் கேட்டீர்களா? පසුබෑම් වලට ලක් වෙනකොට දැන් ලයිස්තුවපත් කරද්දී වැඩිම ප්‍රශ්නයක සහගතව මුහුණ දෙන නායකයා ඔබ නේද? ඇයි එහෙම හිතන්නේ? 5 දෙනෙක් පත් කරගන්න 25 දෙනෙක් විතර ඉල්ලනවා නේද? නෑ එහෙම ප්‍රශ්න இல்லை, அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என நான் கூறவில்லை. தெளிவான முறையில் எமது தீர்மானங்களை நாம் எடுப்போம். අපේ තීන්දුව తీරන ගන්න. පරාජය වෙන අයට ජාතික ලැයිස්තුවේ මන්ත්‍රීව දූර දෙන්නේ නැහැ කියලා ඔබතුමා ප්‍රකාශ කළා. අපි නෑ එහෙම කළා නෑ. இல்லை, அவ்வாறு தீர்மானிக்கவில்லை. எனினும் முன்னெடுக்கவுள்ள செயற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம். කරන වැඩ පිළිවෙල පිළිබඳව ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சி தலைவர்கள் தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். தேசிய பட்டியல் நாங்கள் கௌரவ மனோ கணேசன் அவர்களுக்கு தேசிய பட்டியலிலே தரும்படி நானும் கௌரவ திகாம்பரம் அவர்களும் மனோ கணேசன் அவர்களும் இன்று கடிதம் ஒன்று கொடுத்திருக்கின்றோம். இதை பற்றி இன்று இரவு யோசிப்பதாக அல்லது கலந்தாலோசித்து சொல்வதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். மக்கள் நிராகரித்து மனோ கணேசனை இல்லை, எங்களுக்கு பார்ட்டி 3ங்கிறது தான் தமிழ் முற்போக்கு கூட்டணி. அந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் தோத்தா அது கட்டாயம் கொடுக்கணும்னு நாங்கள் அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம். நிராகரிக்காது. இப்போ நான் நினைக்கிறேன் இலங்கையில் நிராகரித்தது கூட 175 பேரை நிராகரிச்சிருக்கிறாங்க. 175 பேருக்கு நாங்கள் கேட்கல. எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் கொழும்பிலும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏனைய தமிழ் வேட்பாளர்களுக்கு சண்டை இருக்கலாம், எல்லாரும் வரணுங்கிற ஆசை தானே. அப்போ அதை சொல்ல முடியாது எங்களுக்கு. நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக போட்டியிட்டோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் போட்டியிட்ட இடங்களிலே வன்னி மாவட்டத்தில் எமது கட்சி மன்னார் மாவட்டத்தை வென்றிருக்கிறது, மன்னார் தொகுதியை. அது மாத்திரமல்லாமல் அம்பாறையிலே நமது கட்சி தனித்து போட்டியிட்ட பொழுது இந்த ஒரு முன்னாள் சேர்மன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோக நமது கட்சிக்கான தேசிய பட்டியலை ஐக்கிய மக்கள் சக்தி தர இருக்கிறது. அதுக்காக கட்சி முத்து முகமது என்கின்ற எமது கட்சியுடைய ஒரு மூத்த உறுப்பினரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது. எனவே இந்த தேர்தலிலே திருவண்ணாமலை, அதேபோல் அனுராதபுரம், புத்தளம், குருநாகல், மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களிலே ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்திலே பாராளுமன்ற ஆசனங்களே எமது கட்சி இழந்திருக்கிறது. எதிர்காலத்திலே கட்சியை கட்டமைத்து எதிர்காலத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்கிறோம்.